இன்றைய திருப்பலியை ஒளியேற்றி துவக்கி வைக்க பூலாம்பட்டி பங்குத்தந்தை அருள் திரு சின்னப்பன் அடிகளார் அவர்கள் முதல் திரியை ஏற்றுவார்கள். இரண்டாவது திரியை நம்முடைய பாசத்திற்குரிய பங்குத்தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்கள் ஏற்றுவார்கள். மூன்றாவது திரியை கேத்தரின் அவர்கள் ஏற்றுவார்கள். நான்காவது திரியை செபஸ்தியான் அவர்கள் ஏற்றுவார்கள். ஐந்தாவது திரியை ஏசர் ராபின் அவர்கள் அன்னை வேளாங்கண்ணி அன்பத்தின் சார்பாக ஏற்றுவார்கள். பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. நீ பரமமை இங்கு போட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். நீ பரமமை இங்கு போட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதி வாழ்வினை உணர்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்னிப்பின் வாசல் திறக்க, இறை அருளின் கொடையில் நாம் நனைய, புதிய சந்தியகப்பரின் பரிந்துரையில் என்றும் மகிழ, இத்திருவிழாவின் 7ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அருட்தந்தை சின்னப்பன் அவர்களையும், இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் நம் பங்கு தந்தையுடன் இணைந்து புனித லூர்து அன்னை அன்பியம், அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் கொண்டாடும் இந்த யூபிலி ஆண்டு என்பது மன்னிப்பு, விடுதலை, சமாதானம் ஆகியவற்றை மனதில் கொண்டு பழைய பிழைகளை மாற்றி புதிய வாழ்வை தொடங்கும் ஓர் ஆவியின் அழைப்பாகும். இந்த யூபிலி நம் உள்ளங்களை திறந்து மனமாற்றம் பெற அழைக்கிறது. மன்னிப்பு என்பது ஒருவேளை கடினம் போல தோன்றலாம், ஆனால் அது நம் உள்ளத்திற்கு அமைதியும் உறவுகளுக்கு ஒற்றுமையும் கொண்டு வரும். சமூகத்தில் எவ்வளவோ வேறுபாடுகள் இருந்தாலும் அவை ஒன்றுபட்ட வாழ்வுக்கு தடையாக இல்லாமல் ஓர் இணையாக வாழும் வழியை காட்டும் ஒளிதான் இந்த யூபிலியின் நோக்கமாகும். அதேபோல ஒப்புரவு என்பது வெறும் சமாதானம் அல்ல, அது ஒரு ஆன்மீக உறவின் கட்டமைப்பு. இவை இரண்டிலும் தான் இறைவனின் இரக்கமும் அருளும் ஆட்கொள்ளும். எனவே இன்றைய திருப்பலியில் நம் புனிதரின் ஆசிரும் இறைவனின் இரக்கமும் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். மன்னிப்பு, ஒப்புரவு நம்முடைய உள்ளங்களை உருமாற்ற இத்திருப்பலியில் வரம் கேட்போம். இத்திருப்பலி நம் உள்ளங்களை அமைதியின் பாதையில் நகர்த்த ஒரு வாய்ப்பாக அமைய முழு மனதுடன் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உன்னுடைய பங்கு திருவிழா புனித சந்தியாகப்பர் திருவிழாவை பெரு மகிழ்வோடு கொண்டாடுகின்ற 7ஆம் நவநாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் நாம்
மன்னிப்புக்கும் ஒப்புரவுக்குமான காலம் யூபிலி என்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள் என நாம் தவ காலத்தினுடைய அந்த விபூதி புதன் அன்று அந்த வாசகத்தை, அந்த இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். எனவே இந்த யூபிலி ஆண்டும் இதற்கான ஒரு தகுந்த காலமாக, ஆண்டாக இருக்கின்றது. எனவே நம்மளுடைய வாழ்வில் மிக தேவையான, அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்ற இந்த மன்னிக்கின்ற அந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா என்று இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மன்னிக்க முடியாத குற்றம் என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. ஆனால் மன்னிக்க முடியாத மனம் வேண்டுமானால் இருக்கலாம் என்று ஒரு அறிஞர் சொல்வார். இன்னொரு அறிஞர், இன்றைய ஒரு மனிதனின் ஆழ்மன தேவையாகவும் அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய செயற்கரிய சாதனையாகவும் இருப்பது மன்னிப்பு என்று கூறுவார். எனவே அப்படி நம்முடைய வாழ்வின் மிக அத்தியாவசியமான ஒரு அடிப்படை நல்ல பண்பாக இருக்க வேண்டிய அந்த மன்னிப்பு நம்மிடம் இருக்கிறதா, நாம் ஒப்புரவு ஆகின்றோமா என்பதை சிந்தித்து அதற்கான அருளை இந்த பலியில் நாம் கேட்போம். இன்றைய நாளில் வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தர வந்திருக்கின்ற அருள் தந்தை சின்னப்பன் அவர்களுடைய கருத்துகளுக்காக, தேவைகளுக்காக நாம் புனிதர் வழியாக நாம் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித லூர்து அன்னை அன்பியம், புனித வேளாங்கண்ணி மாதா அன்பிய குடும்பங்களுக்காக, தேவைகளுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னுமாக இன்றைய நாளில் நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள்: கண்டோன்மெண்ட் ஜுவான் கார்லோ, துவாய் ஜெரால்டு பிரியா ரமேஷ் ஜெனிஃபர் இனியா, கண்டோன்மெண்ட் மோகன் மெர்லின், சின்னமனூர் ஆனந்த் கிரேசி குயிலன் சனனி, கருமண்டபம் பவுலா ஆரோக்கியசாமி, சென்னை ஆல்பர்ட் ஜேம்ஸ் எஃப்சி கிருபா, கரூர் ஜெரோம் ஸ்டீவன் ஜெனிட்டா சோனா, பொன்னகர் ஆஞ்சலா மேரி ஞானாதிக்கம், பொன்னகர் சாந்தம்மாள் ஆரோக்கியசாமி, பெங்களூர் ஜான் பீட்டர் சோபியா, பீமநகர் ஷாலினி, கருமண்டபம் சகாயராஜ் புஷ்பா மேரி, அன்னை வேளாங்கண்ணி மற்றும் புனித லூர்து அன்னை அன்பிய குடும்பங்கள், கருமண்டபம் யோகராஜ் மெர்சி, காஜா நகர் ஜோசப் கௌதம் இவர்களுடைய கருத்துக்களுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்னும் நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கின்ற புனித சந்தியாக பாதம் இந்த நாட்களில் நாம் முன்வைத்து ஜெபிக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் பலிபீடம் கொண்டு வந்து நாம் இப்பலியை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும்.
என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுவுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாப்பினால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய வாசகம் புனித பவுல் எபேசில் உள்ள கிறிஸ்தவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். நம்மில் ஒவ்வொருவரும் ஒரே உடலின் உறுப்புகள் போல வாழ வேண்டும் என்பதையும் ஒருவருக்கு ஒருவர் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்கிறார் கடவுள். நம்மை எப்படி கிறிஸ்துவின் சிலுவை சாவின் வழியாக மன்னித்தாரோ நாமும் ஒருவர் ஒருவரை அதே போல் மன்னிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வாசக வரிகளுக்கு செவி கொடுப்போம். எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4வது அதிகாரம் 25 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாய் இருக்கிறோம். சினம் முற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். எப்பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். மாறாக தேவையில் உழல்வோர்க்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். தீய பேச்சு ஏதும் உங்கள் வாயில் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் ஆகிய எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்து உள்ளது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. யாதொன்றும் குறையில்லை இறைவா, என் தேவன் நீ இருக்க. யாதொன்றும் குறையில்லை இறைவா, என் தேவன் நீ இருக்க. சொல் பள்ளத்தாக்கில் இறைவா நான் நடக்க நேர்ந்தாலும், சொல் பள்ளத்தாக்கில் இறைவா நான் நடக்க நேர்ந்தாலும், எனக்கேதோ குறையில்லை என்னோடு நீ இருப்பதனால். யாதொன்றும் குறையில்லை இறைவா, என் தேவன் நீ இருக்க. என் மீது சொன்னாலும் பல பேர் பழிபாவம் இறைவா, என் மீது சொன்னாலும் எனக்கேதோ குறையில்லை என்னோடு நீ இருப்பதனால்.
எனக்கேதோ குறையில்லை. என்னோடு நீ இருப்பதனால் யாருக்கும் குறையில்லை. இறைவா என் தேவன் நீ இருக்க. இறைவா என் தேவன் நீ இருக்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும் அடியவன் கேட்கின்றேன். உமது வார்த்தைகள் உயிரும் வழியுமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 9 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்து உள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை அமல்ராஜ் அடிகளாரே, இங்கே கூடியிருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய பாதுகாவலர் தூய சந்தியாகப்பருடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிழா உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். இந்த நாட்கள் கடவுளுடைய அருளும் ஆசையும் நம்முடைய பங்கின் மீது, பங்கில் உள்ள குடும்பங்கள் மீது நிறைவாக தாராளமாக பொழியப்படுகிற அருமையான நாட்கள். எனவே தான் இந்த நாட்களிலே நாம் இங்கு நவநாள் சொல்லி இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறைவனை நாம் இறைவனிடத்திலே ஜெபிக்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனைக்கான தலைப்பு ஒப்புரவு மற்றும் மன்னிப்பின் காலம், இந்த யூபிலி என்பதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த யூபிலி ஆண்டிலே யூபிலி ஆண்டு என்பது 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி ஆண்டாக இஸ்ராயேல் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள்.
அந்த ஆண்டிலே அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள், கடன் வழங்கியிருந்தால் அந்த கடன் பெற்றவர்களிடமிருந்து திரும்பி பெறாமல் அதை மன்னித்து விட வேண்டும் என்பது அந்த யூபிலி ஆண்டுடைய சிறப்பு அம்சமாக நாம் செய்ய வேண்டிய முதன்மையான காரியங்களாக அது இருந்தது. அது மாத்திரமல்ல, அடிமைகள் நிறைய வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அடிமைகள் இருந்தால் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது அந்த யூபிலி ஆண்டுடைய சிறப்பாக இருந்தது. அடிமைகள் விடுவிக்கப்பட வேண்டும், கடன் கொடுத்தவர்கள் அந்த கடன் பெற்றவர்களிடம் மன்னித்து அவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாட்டில். அது மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான அழுத்தமான செய்தி ஒப்புரவு. நாம் ஒப்புரவு அடைய வேண்டும், இறைவனோடு ஒப்புரவு, தன்னோடு ஒப்புரவு. நாம் வாழுகின்ற இந்த சகோதர சகோதரிகள் சமுதாயம், அவர்களுடைய பகைமை இருந்தால் அவர்களோடு ஒப்புரவாகுதல். இந்த ஒப்புரவு 3 நிலையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு. ஒப்புரவு ஆகுதல் என்றால் மன்னித்து ஒப்புரவாகுதல் என்பது. எனவே அருமையானவர்களே, இதுதான் சிந்தனை. இந்த சிந்தனை இன்றைக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம் என்பதுதான். கடவுள் எல்லோரையும் மன்னிக்கிறார், நிறைவாக மன்னிக்கிறார். 7 முறை அல்ல, 70 முறை அல்ல, எத்தனை முறை நாம் மன்னிப்பு கேட்கிறோமோ அத்தனை முறையும் கடவுள் நம்மை நிறைவாக மன்னிக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற பொழுது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். அந்த ஜெபம் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த மிக அருமையான ஜெபம், மிக அருமையான ஜெபம். எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். ஆக ஒருவேளை நாம் மன்னிக்காமல் விட்டுவிட்டால் கடவுளை பார்த்து நாம் எப்படி சொல்கிறோம் என்றால், நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று. ஒருவேளை நாம் மன்னிக்காவிட்டால் கடவுளும் மன்னிக்க வேண்டியதில்லை என்பதாகவே அந்த ஜெபம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதைவிட இன்னும் இன்றைய நற்செய்தியின் கடைசி வாக்கியம் இப்படியாக முடிவடைகிறது. உங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் கடவுள் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் கடவுள் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி முடிவடைகிறது. கடவுள் மன்னிக்க மாட்டார். கடவுள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும், நாம் மன்னிக்க வேண்டும் என்பது. நாம் மன்னிக்கவில்லை என்றால் கடவுள் மன்னிக்க மாட்டார். இன்னும் ஒரு படி மேலே சென்று நாம் பார்ப்போம். மிக அருமையான ஒரு உவமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவன் அரசனிடத்திலே கொண்டு வரப்படுகிறான். அந்த அரசன் 10,000 தாலந்து நீ கட்டிவிடு என்று அவர் சொல்லுகிறார். அவன் இல்லை எனக்கு கட்ட முடியல, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடும் என்று அவன் கேட்கிறான். எனவே அந்த அவகாசத்தை பார்க்காமல் அவன் அவனுடைய அந்த 10,000 தாளந்தையும் மன்னித்து அவன் வெளியே அனுப்புகிறான். அந்த வெளியே சென்ற அந்த ஊழியன், தன்னுடைய சக ஊழியன் தன்னிடத்திலே கடன்பட்ட 100 தெனாரியம் கடன்பட்ட அவனை பார்த்து அவனுடைய கழுத்தை நெரித்து, நீ பட்ட கடனை அடைத்து விடு என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவனும் கெஞ்சி கேட்கிறான், நான் எப்படியும் கட்டிவிடுகிறேன் என்று சொல்லி அவன் கெஞ்சி கேட்கிறான். ஆனால் அவன் அதற்கு இணங்காமல் அவனை சிறையில் அடைத்தான். நடந்ததையெல்லாம் உடன் ஊழியர்கள் சென்று அரசனிடத்திலே அறிவித்தார்கள். அரசன் அவனை ஏற்கனவே மன்னித்து விட்டான். ஆனாலும் கூட இப்பொழுது அவன் மன்னிக்க தவறியதால், இந்த 100 தெனாரியத்தை அவன் மன்னிக்க தவறியதால் இப்பொழுது அரசன் அந்த ஊழியனை பிடித்து சிறையில் அடைக்கிறான். அந்த 10,000 தாளந்தை அவன் திரும்பி கட்ட வேண்டிய அந்த நிர்பந்தம் நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். கடைசி காசை நீங்கள் கொடுத்து தீர்க்கும் வரை அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என்பதுதான் இயேசுவினுடைய வார்த்தைகள். எனவே அந்த அரசன் தான் மன்னித்ததை, அந்த மன்னிப்பை திரும்ப எடுத்துக்கொள்ளுகிறான். அவன் திரும்ப எடுத்துக்கொள்ளுகிறான் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு எவ்வளவு பெரிய காரியம். மன்னிப்பது என்பது லேசான காரியம் அல்ல.
கடவுளின் ஆவியானவர் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் எளிதாக மன்னிக்கிறார்கள். இந்த உலகில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுடைய வெளிய அடையாளம் ஒன்றே ஒன்றுதான் சொல்லப்படுகிறது. கடவுள் இந்த மனிதரோடு இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இது சொல்லப்படுகிறது. அந்த மனிதர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் பெரிய அளவில் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதர் மன்னிக்கிறவராக இருக்கும் பட்சத்தில் அவரோடு கடவுள் இருக்கிறார், தூய ஆவியானவர் அவரிலே நிறைந்திருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். மன்னிக்கவே முடியாது, நான் செத்தாலும் சரி என் வீட்டுக்கு அவன் வரக்கூடாது, நானும் அவன் வீட்டுக்கு போகிறதா இல்லை என்று பேசுகிறவர்கள் கடவுளிடமிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப பெரியதெல்லாம் இல்லை. மனம் திறந்து மன்னிக்கணும், மனதார மன்னிக்கணும், முழுமையாக மன்னிக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம் என்றாலும் கூட இறைவனுடைய அருள் துணையோடு மிக எளிதாக அதை நாம் செய்துவிட முடியும். கடவுளுடைய அருள் துணையோடு நாம் மிக எளிதாக அதை செய்துவிட முடியும். சிக்காகோ பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற சிக்காகோ பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவ தலைவருக்கான அந்த தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலிலே ஒரு மாணவரை அவர்கள் தேர்வு செய்தார்கள். அந்த மாணவர் கொரியா நாட்டை சார்ந்தவர். கொரியா நாட்டை சார்ந்த அந்த மாணவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர், சிறந்த அறிவாளி. எனவே அவரை மாணவர் தலைவராக அவர்கள் தேர்வு செய்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள், அமெரிக்கர்கள் 10 பேர், அவர்கள் நம்முடைய நாட்டில் கொரியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவர் தலைவராக எப்படி இருக்க முடியும், நாம் அதை விட்டு வைப்பதா, விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மாணவர் தலைவரை, கொரிய நாட்டை சார்ந்த அந்த மாணவர் தலைவரை அடித்து கொன்றார்கள், கொலை செய்தார்கள். இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதிமன்றத்தில் நீதிபதி இந்த வழக்கின் விசாரிக்கிறார். விசாரித்த பிறகு அந்த வழக்கின் தீர்ப்பை இந்த கொரிய நாட்டு மாணவருடைய பெற்றோர்கள் கையில் ஒப்படைக்கிறார். நீங்கள் இந்த 10 பேருக்கு என்ன தண்டனை சொல்லுகிறீர்களோ அதுதான் என்று சொல்லி அவர் அந்த நீதி தீர்ப்பை அந்த கொரிய நாட்டு பெற்றோர்களிடத்திலே ஒப்படைத்தார். அந்த தீர்ப்பு வரலாற்று புகழ்மிக்க தீர்ப்பாக மாறியது. அந்த பெற்றோர்கள் இப்படியாக தீர்ப்பு சொன்னார்கள்: நாங்கள் அமெரிக்காவிற்கு சிக்காகோ பல்கலைக்கழகத்திற்கு என் பையனை படிக்க அனுப்பி வைத்தோம். கடவுள் எங்களுக்கு 10 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு பையனுக்கு பதிலாக, ஒரு பிள்ளைக்கு பதிலாக 10 பிள்ளைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த 10 பேருடைய, என் பிள்ளையை அடித்து கொன்ற அந்த 10 பேருடைய படிப்பு செலவுகள் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து முடிக்கிற வரை அவருடைய செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 10 பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அமெரிக்க அரசாங்கம் அதிர்ந்து போனது. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீதிபதி எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உண்மையிலேயே மிரண்டு போனார். தன்னுடைய வாழ்வில் இப்படி ஒரு தீர்ப்பை அவர் என்றையுமே எழுதியதில்லை. ஆனால் இந்த பெற்றோர்கள் சொன்ன அந்த தீர்ப்பை கேட்டு அமெரிக்கா அரசாங்கம், அமெரிக்க நாடு வெட்கி தலை குனிந்தது என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் என்றாலும் கூட அது கடவுள் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறாரோ, யாரெல்லாம் கடவுளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது கொஞ்சம் எளிதாகவே இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் அப்படி சொன்ன வார்த்தையில் எவ்வளவு பெரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மன்னிப்பது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. இன்றைக்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். இன்றைய நம்முடைய குடும்பங்களை சற்று நேரம் அலசி பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு சிறிய நிகழ்வு, ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எனக்கு ஒன்று வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் ஒரு பையன் கேட்கிறான். அப்பொழுது அந்த தந்தை சொல்கிறார், அந்த தந்தை பெரிய பணக்காரர், நிறைய நிறுவனங்களை நிர்வாகம் செய்து சொத்துக்கள் நிறைய வைத்திருக்கக்கூடியவர். எனவே பையன் கேட்டவுடன் அவர் வாங்கி கொடுக்கவில்லை.
நீ படித்து முடிக்க வேண்டும், நீ நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வெற்றி அடைந்து வெற்றியோடு வா, நான் உனக்கு கார் வாங்கி தருகிறேன் என்று அவர் சொன்னார். அதனை நம்பினான். அந்த பையன் நம்பி நன்றாக படித்தான். படித்து ஃபஸ்ட் மார்க்கில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அந்த பட்டமெல்லாம் வாங்கி கொண்டு நேராக வீட்டிற்கு சென்று தந்தையை அழைத்து நம்முடைய பட்டத்தை அவன் காட்டினான். அந்த தந்தை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது அவன் கேட்கிறான், எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வேணும். நம்ம ஊரில் இளைஞர்கள்லாம் கேட்பாங்க, எனக்கு ஹை ஸ்பீடு பைக் வேணும் அப்படின்னு. ஆகையினால அவர் பணக்கார பையன் இல்லையா, அதனால் அவர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் வேண்டும் என்று அந்த தந்தை அவனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தை வாங்கி வீசி எறிந்தான். நான் கேட்டது ஸ்போர்ட்ஸ் கார், என் அப்பா என்னடா புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்கிறாரு, மோசமான அப்பாவாக இருக்கிறாரு, என்னை புரிந்து கொள்ளாத ஒரு அப்பாவாக இருக்கிறார் என்று சொல்லி புத்தகத்தை வீசி எறிந்து விட்டு அவன் அன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே சென்றான். அதன் பிறகு அவன் தந்தையோடு பேசவில்லை, தந்தையை பார்க்கவும் இல்லை. அவன் அந்த டிகிரியை கையில் பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வெளியில் போயிட்டான். 1 ஆண்டு 2 ஆண்டு என்று பல ஆண்டுகள் கடந்தது. அவன் கடினமாக உழைத்து அவனும் வாழ்க்கையில் செட்டில் ஆகி இப்பொழுது திருமணம் முடித்து 2 குழந்தைகளை பெற்று இப்பொழுது அவன் தந்தையாக அவன் இருக்கிறான். அவ்வப்பொழுது தன்னுடைய தந்தையின் நினைவு வரும்போதெல்லாம், என் தந்தை ஒரு துரோகி, சொன்ன வார்த்தை செய்யாதவர், சொன்ன வாக்கை அவர் செய்து காட்டாத ஒருவர், ஆகையினால அவர்கிட்ட போய் எப்படி பேசுவது என்று சொல்லி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். நாட்கள் போய்கொண்டே இருந்தது. ஏறத்தாழ 20 ஆண்டுகள் முடிந்தது. இப்பொழுது அவனே 2 குழந்தைகளுக்கு நல்ல அந்த பிள்ளைகளும் வளர்ந்த நிலையில் இப்பொழுது அவன் தந்தையாக போயிருக்கிறான். எனவே தந்தையை பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் மீண்டும் அவனுக்கு வர, சரி ஒரு முறை போய் பார்க்கலாமே என்று சொல்லி அவனுடைய வீட்டிற்கு போகிறான். அவனுடைய வீட்டில் இருந்த பணியாளர்கள் எல்லோரும் அவனை அடையாளம் கொண்டு கொள்கிறார்கள், இவன் மகன்தான் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய தந்தையை அந்த வீட்டில் இல்லை, அவர் இறந்து போயிருந்தார். அவருடைய ஃபோட்டோ அங்கே வீட்டில் மாட்டி வச்சுருக்காங்க, ஃபோட்டோவை மாட்டி விளக்கெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இவன் வீசி எறிந்த அந்த புத்தகம் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு டேபிள் மேலே அங்கே இருக்கிறது. அந்த வேலையாட்கள் எல்லாம் ரொம்ப 20 வருஷங்கிறதுனால ரொம்ப வயசாகி முடியெல்லாம் நரைத்து அப்படியெல்லாம் எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த வேலையாட்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் பேசி எல்லாம் முடித்த பிறகு தந்தையுடைய ஃபோட்டோவை பார்த்து, தந்தை இல்லையே என்ற போதிலையும் அந்த புத்தகத்தை அவன் கொஞ்சமாக புரட்டி பார்க்கிற அந்த கடைசி பக்கத்தில் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கியதற்கான அந்த ரிசிப்ட் அந்த கடைசி புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் அங்கே இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி அதற்கான அந்த ரிசிப்ட் அங்கே இருக்கிறது. ஒருவேளை அவன் புத்தகத்தை முழுமையாக புரட்டி இருந்தால், ஒருவேளை படித்திருந்தால் அந்த ரிசிப்டை பார்த்திருக்கலாம், அந்த கார் அவனுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று, பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபங்கள் பெரிய நீண்ட பட்டியலாக அடுக்கி கொண்டு போகப்படுகிறது. நாம் கேட்பது போல கடவுள் பல நேரங்களில் கொடுப்பதில்லை, வேறு விதமாக கொடுக்கிறார். நாம் கேட்டதை விட மேலாக, அதிகமாக, அபரிமிதமாக கடவுள் கொடுக்க வல்லவர் என்பது மிகப்பெரிய உண்மை. அந்த தந்தை ஸ்போர்ட்ஸ் காரை கொடுத்தார், ஆனால் புத்தகத்தில் வைத்து கொடுத்தார். ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளவே இல்லை. 20 ஆண்டுகளுடைய இழப்பு பேரிழப்பாக போனது. தன்னுடைய தந்தையின் அன்பை அவன் புரிந்து கொள்ளவில்லை, இழந்து போயிருந்தான். இன்றைக்கு கடவுளுடைய அன்பை நம்மில் பலர் சரியாக புரிந்து கொள்வதில்லை. நான் கேட்டது கொடுக்கவில்லை, கடவுள் எனக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், கடவுளுக்கு நான் தூரத்தில் இருக்கிறேன், கடவுள் நம்ம வச்ச ஆள் கிடையாது, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. கடவுள் நமக்கு எது நல்லதோ, எது தேவையோ, எது உகந்ததோ அதை நிச்சயமாக தருகிறார். கேட்கப்படாத ஜெபங்கள் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுகின்றன. ஆனால் நாம் விரும்புவது போல் இல்லை, கடவுள் விரும்புவது போல் நமக்கு அவற்றை வாரி வழங்குகிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் முன்னால் இருந்த நம்முடைய ஆயர் பீட்டர் பெர்னாண்டோ இப்படியாக சொல்லுகிறார், கடவுள் 100 ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் என்று நாம் வைத்துக்கொள்வோம்.
அதில் நாம் பெற்றுக்கொள்வது, உண்மையில் பெற்றுக்கொள்வது 20 ஆசீர்வாதங்களை மட்டுமே. 80 ஆசீர்வாதங்களை நாம் பெறாமலே போகிறோம். அது கிடைக்க பெற்றதாக கூட நமக்கு நினைவில்லை, தெரியவில்லை, அறியாமையிலேயே இருக்கிறோம். 80 ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். 20 ஆசீர்வாதங்களை மட்டுமே நாம் பெற்றிருக்கிறோம். காரணம், நம்முடைய ஜெபங்கள் அப்படி இருக்கின்றன என்று அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தை ஒரு பையன் சொன்னார், 2 பேர் ஸ்கூலில் பேசிக்கிட்டானுங்க. எங்கள் அப்பா என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுப்பார் தெரியுமா அப்படின்னு சொன்னான் ஒரு பையன். அந்த பையன் சொன்னான், அடுத்த பையன்ட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான், எங்கள் அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு. அவன் சொன்னான், உங்கள் அப்பா என்னடா, எங்கள் அப்பா நான் கேட்காமலே வாங்கி கொடுப்பாரு, நான் கேட்காமலே வாங்கி கொடுப்பாரு. ஒவ்வொரு வாரமாக ஏதாவது புதுசாக வாங்கிட்டு வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணுவார், ஆச்சரியப்படுத்துவார் அப்படின்னு. இந்த 2 அப்பாவில் எந்த அப்பா நல்ல அப்பா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. 2 அப்பாவில் எந்த அப்பா நல்ல அப்பா அப்படின்னு நீங்கள் ஏதாவது பதில் சொல்கிறீங்களா? கேட்கலாமே வாங்கி கொடுக்குற அப்பா ரொம்ப நல்ல அப்பா அப்படின்னு, கேட்டு வாங்கி கொடுக்குறவர் ரொம்ப மோசமான அப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் பார்த்து என்ன சொல்கிறது, நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சாமி அப்படின்னு, என்னத்தை போய் சொல்கிறது அப்படின்னு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 அப்பாவுமே மோசமான அப்பா, 2 அப்பாவுமே மோசமான அப்பா அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. நம்ம வீடுகளில் இன்றைக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் பொதுவாக இருக்கிறார்கள், 1 2 பேர். நம்முடைய அன்பை, பாசத்தை, செல்லம் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் கொட்டி வளர்த்து அப்படியே அதுக்கப்புறமேலு சின்ன சங்கடங்கள் வந்தால் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கஷ்டங்களே என்னான்னு அவங்களுக்கு தெரியாமலே போயிடுது. சின்ன கஷ்டம் வந்தாலே அவங்க வந்து அப்படி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. பையனை பார்த்து வாத்தியார் கேட்டார், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. அந்த பையன் 4 நாளாக வீட்டில் சாப்பிடல அப்படின்னு. அறிவு இருக்கிறதான்னு கேட்டால் தப்பா அப்படின்னு. ஆகையினால என் பிள்ளை 4 நாளாக சாப்பிடல. பையனை வந்து வாத்தியார் அறிவு இருக்குதான்னு கேட்டுட்டாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை, இந்த வாத்தியாரை பள்ளிக்கூடத்துலேருந்து நீக்கிடணும் அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு எது தேவையானது என்பதை நீங்கள் பார்த்து, ஏன் வேண்டும், எதற்காக வேண்டும், பல கேள்விகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறது, கேட்காமலே வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு எது தேவையானது என்பதை நீங்கள் பார்த்து, அறிந்து, புரிந்து அதன் பிறகு அதை கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு. கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். ஒரு பையன் பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடணும், இது ஏன் காசு, நான் எதுக்கு பிச்சைக்காரனுக்கு போடணும் அப்படின்னு. நான் எதுக்கு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடணும், ஏன் காசு, நான் சம்பாரித்தேன், நான் உழைச்சேன். இன்றைக்கு சுயநலத்தோடு வளர்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் 5 பேர் 10 பேர் இருந்த பிள்ளைகள் அந்த குடும்பங்களில் நிறைய விட்டு கொடுப்பது, தியாகம் செய்வது அதெல்லாம் நிறைய இருந்தது. இன்றைக்கு விட்டு கொடுப்பதற்கு யாருக்கிட்ட போய் விட்டு கொடுக்கிறது, ஒரு ஆள் தானே இருக்கிறாரு என்கின்ற நிலைமை இன்றைக்கு மாறி வருவதை நாம் பார்க்கிறோம். திண்டுக்கல்ல ஒரு குடும்பம், திண்டுக்கல்ல ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்பம் ஒரு சிறிய பங்கு, அந்த பங்கில் மறைக்கல்வி ஆசிரியர் இப்படியாக மாணவர்களுக்கு அறிவுரை சொன்னார். எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா ஜெபிக்கணும், ஜெபமாலை சொல்லலாம், பைபிள் வாசிக்கலாம், வீட்டில் எல்லாரும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் வீட்டில் வந்து நல்லா ஜெபம் சொன்னான். முழங்காலில் இருந்து அவங்க தந்தை குடிகாரத்தனாக இருந்தார். எனவே தந்தை இந்த குடியை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவன் முழங்காலிலிருந்து வேண்டிக் கொண்டு இருந்தான். அவங்க அப்பா வந்தார். வந்த உடனே மண்டையில் ஓங்கி ஒரு அப்பா அப்பி, அடா நான்லாம் ரொம்ப கெட்டவன், நீ ரொம்ப நல்லவனா, நான் காசு கொடுத்தா தான் நீ படிக்க முடியும், இல்லாட்டினா படிப்பை நிறுத்திடுவேன், ஒழுங்காக போய் படிக்கிறத மட்டும் பாரு, இங்கே வந்து அப்போ நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கிறத விட்டுரு அப்படின்னார் அவர். அதுக்கப்புறமேலு டீச்சரை பார்த்து பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க, இந்த மாதிரியெல்லாம் அப்பா வந்து கெட்டவர் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறத நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி டீச்சரை மிரட்டினார். ஆனாலும் அந்த 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பயப்படவே இல்லை. அப்பா அடித்தார்ல, அவர் வேலையை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் வீட்டில் முழங்காலில் இருந்து ஜெபமாலை சொல்ல தொடங்கினான். ஒரு வாரம் 10 நாட்கள் போனது. அவனுடைய அக்கா
8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவி அவள் தம்பியை ஜெபம் செய்கிறதை பார்த்து தன்னுடைய படிப்பு ஹோம்ஒர்க் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கொஞ்ச நாட்களிலே அந்த 10 நாட்களுக்கு உள்ளேயே அவளும் அந்த ஜெபத்தோடு வந்து சேர்ந்து கொண்டாள். அதன் பிறகு இன்னும் ஒரு மாதம் போனது. அந்த மாணவன் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. அவன் தொடர்ந்து ஜெபமாலை சொல்லுவதை மாலை வேளையில் வீட்டில் முழங்காலில் இருந்து ஜெபம் சொல்லுவதை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். அவனுடைய தாய் சமையல் வேலைகளெல்லாம் விரைவாக முடித்துவிட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினாள். இப்பொழுது அக்கா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. இந்த தந்தை அவரை குடிச்சிட்டு அப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு அப்படி மெதுவாக வருவார். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி வருவார். இவங்க அந்த 3 பேரும் ஜெபமாலை சொல்லி கொண்டு இருப்பதை பார்த்து அவர் வாசப்படியில் ஓரமாக உட்கார்ந்து அந்த பக்கமாக வேடிக்கை பார்த்து இவர்கள் ஜெபித்து முடிக்க விட்டும் அப்புறம் போய் சாப்பிடலாம் என்று சொல்லி அவர் காத்திருப்பவராக அங்கே வாசற்படியில் உட்கார்ந்து அந்த பக்கமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இது இப்படி ஒரு 15 நாட்கள் போனது. அவர் வரும்போதெல்லாம் இவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பதை இவர் பார்க்கிறார். ஆகையினால இப்படி 15-20 நாட்கள் போன பிறகு ஒரு நாள் அவர் வந்தவுடன் தன்னுடைய மகனின் காலில் விழுந்து, தன்னுடைய பிள்ளைகளின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இனி நான் குடிப்பதை நிறுத்திவிடுகிறேன் என்று சொல்லி ஒரேடியாக அன்றிலிருந்து அவர் நிறுத்திவிட்டார். ஜெபம் சொல்லுகிற அந்த பிள்ளைகளோடு தானும் வந்து ஜெபம் செய்ய தொடங்கினார். எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். என்ன அருமையான காரியம், என்ன ரொம்ப அருமையான ஒரு காரியமாக இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் எந்த வீட்டில் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பம் உண்மையிலேயே பேறு பெற்றது. எல்லா குடும்பத்திலேயும் கஷ்டங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, வறுமை இருக்கிறது, நோய் நொடியினால் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார், இன்னும் சாத்தானின் பிடிகளுக்கு உள்ளானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் வென்று எடுப்பதற்கு, இவை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு நமக்கு கடவுள் கையிலே கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம் என்பதுதான். கத்தி அல்ல, அருவா அல்ல, துப்பாக்கி அல்ல, வேறு எதுவும் அல்ல. ஜெபம் இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். இதை பயன்படுத்தி இந்த உலகை வெல்ல முடியும், தீமைகளை வெல்ல முடியும். நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தீமைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் நாம் நிச்சயமாக வெல்ல முடியும். எனவே ஜெபிக்கிற குடும்பங்கள் பேறு பெற்றவை. எந்த வீட்டில் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கே மாற்றம் வரும், அப்படி நான் சொல்லவில்லை. ஆனால் மாற்றங்கள் வந்தே தீரும். இது நிச்சயமான உண்மை. எனவே அருமையானவர்களே, அந்த 6ஆம் வகுப்பு மாணவன் விடாப்பிடியாக அப்பா அடித்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி என்று சொல்லி அவன் ஜெபிக்க தொடங்கியதால் அந்த குடும்பத்தில் மாபெரும் மாற்றம் வந்தது. எல்லோரும் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். தீமையின் ஆற்றல்களை நம்மால் வெல்ல முடியும். எந்த வீட்டில் ஜெபம் நடக்கிறதோ அந்த வீட்டில் பில்லி சுனியம், ஏவல், கட்டுக்கள், இது போன்ற செய்வினைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையினால நோயிலிருந்து விடுதலை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, இப்படியாக திருவிழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது. ஆனாலும் அருமையானவர்களே, திருவிழாவில் 10 நாள் நம்ம நல்ல பூசையை பார்த்தோம், வேண்டிக்கிட்டோம், எல்லாம் முடிந்தது. அதன் பிறகு அப்புறமேலு ஒரு ஆண்டில் ஏதாவது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்கம் ஏதாவது ஒன்றை நாம் விட்டுவிட்டோம் அப்படின்னு நம்ம வைத்து கொண்டால் 5 ஆண்டுகளில் 5 பழக்கங்களை, தீய பழக்கங்களை விட்டு ஒழித்தவர்களாக நாம் மாறியிருப்போம். 5 பழக்கங்கள் போயிட்டா நம்ம எவ்வளவு ரிஃபைன்டு பர்சன், எவ்வளவு நல்லவராக நாம் மாறியிருப்போம் என்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஜெபம் நம்மிடத்திலே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். இதை நாம் பயன்படுத்துவோம். நம்முடைய பகைவரை பைபிள் 4 வகையான அன்பை சொல்லுகிறது. இயேசுவை அன்பு செய்வது, அயலாரை அன்பு செய்வது, தன்னை அன்பு செய்வது, பகைவரையும் அன்பு செய்வது. பகைவரை அன்பு செய்வது எளிதான காரியமெல்லாம் அல்ல, கடினமான காரியம். ஆனால் அந்த கடினமான காரியத்தை நாம் ஜெபித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி கொள்ள முடியும். நீங்கள் பகைவர்களுக்காகவும் ஜெபியுங்கள், உங்களை தூற்றுவோருக்காக ஜெபியுங்கள். வலது கண்ணத்தில் அறைந்தால் இடது கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள். இதெல்லாம் சாதாரணமானது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது.
ரொம்பவும் கடினமானது, ஆனாலும் சாத்தியமானது. கடவுளுடைய அருள் துணையோடு இவை எல்லாமே நமக்கு சாத்தியமானது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே இறையருளை நாம் கேட்டு ஜெபிப்போம். கடவுள் நாம் கேட்கிற வகையில் அவற்றை கொடுப்பதில்லை, அவர் கொடுக்கிற வகையில் நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்களில் நாம் போய் சொல்லிட்டு ஜெபித்து வந்தோம், ஆனால் அதன் பிறகு அவர் கொடுப்பதை, பதில் கொடுப்பதை அல்லது அவர் கொடுப்பதற்கான அந்த பொறுமை நமக்கு பலருக்கு இருப்பதில்லை. போய் வேண்டியாச்சு, முடிச்சாச்சு, அவ்வளோதான் அப்படின்னு. அப்பொழுது அவர் கொடுப்பார், எப்போ கொடுப்பாரோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை நிறைய பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு அந்த பொறுமையை கடவுள் நமக்கு தர வேண்டும். மன்னிக்கிற மனதை, மன்னிப்பது என்பது நிறைவாய் மன்னிப்பது. மன்னிப்பதால் தான் ஒப்புரவாக முடியும். அந்த ஒப்புரவினால் தான் அருளையும் ஆசிரையும் நாம் நிறைய பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியில் இறையருளை கேட்டு மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமக்கு தேவையான அருள் கொடைகளை எல்லோரும் சேர்ந்து மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் உள்ளங்களில் எழும் கோபம், மனக்கசப்பு, பழிச்சொல் என இறைவனிடமிருந்து மனிதரிலிருந்தும் பிரிக்கும் எல்லா குணங்களையும் நீக்கி ஒருவரை ஒருவர் உண்மையாகவே மன்னிக்கும் மனப்பான்மையை நாங்கள் வளர்த்திடவும், கிறிஸ்து எமக்கு அருளும் மன்னிப்பு போன்று நாங்களும் மன்னிக்க கூடியவர்களாக மாற வரமரல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை வழிநடத்தும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணித்து அனைவரும் அவர் பணிகளில் தூய ஆவியாரின் ஒளியாக ஆற்றலும் கருணையும் நம்பிக்கையும் பரப்பவும் தூய கருவிகளாக இருக்க உம் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கு தந்தை, பங்கு மக்கள், அன்பியங்கள், பக்த சபைகள் மற்றும் எல்லா இயக்கங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் பங்கு திருச்சபையை கட்டி எழுப்ப தேவையான எல்லா அருள் வரங்களையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் என் இறைவா, நோயாளிகளின் மன உளைச்சல்களில் உள்ளோர், உடல் நல குறைபாடு உடையோர், மருத்துவ சிகிச்சை பெறுவோர் என அனைவர் மீதும் குணமளிக்கும் ஆவியை பொழிந்து நல்ல உடல் உள்ள நலத்துடன் வாழ தேவையான எல்லா அருள் வளங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்னிப்பளிக்கும் எம் இறைவா, இந்த யூபிலி ஆண்டில் நாங்கள் அனைவரும் ஆண்டவரின் பேரருளையும் கருணையும் தேடி எங்களுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திருந்தி ஆண்டவரின் மன்னிப்பு நிறைவாக எங்களை அர்ப்பணித்து புதிதாய் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, உம் வார்த்தைகள் மீது விசுவாசம் கொண்டு இறை வார்த்தைகளை பின்பற்றி வாழவும், இளையோர் சமூக நலனிலும் பங்கிலும் குடும்பத்திலும் அக்கறை கொண்டு உம்மை போல நீதி உள்ளவர்களாகவும் பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கவும் உமது நீதியையும் மீட்பையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் வல்லமையையும் துணிவையும் தந்தருளும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, அருமையான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளின் சிறிய சிறிய தவறுகளை எல்லாம் நிறைவாக மன்னிப்பவும், அதன் மூலமாக உம்முடைய பெரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் உமது அருளையும் ஆசிரியரையும் பொழிந்தருளும். எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் உம்மோடு என்றும் ஒப்புரவான நிலையில் வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரே சொல்லியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
அருமையானவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கூபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நேர்கொண்டிருந்த பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மகிமையின் பண்ணை செய்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பினையும்
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக இப்பலியில் பங்கேற்று புனித சந்தியாகப்பருடைய திருவிழாவிலே வந்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இன்னும் சிறப்பாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற புனித லூர்து அன்னை அன்பிய குடும்பங்கள் மற்றும் புனித வேளாங்கண்ணி மாதா அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து நம்பிக்கையோடு முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரா இருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்னும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே. என்றும் மாறாத மறையாத நேசமே.
சன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு திருவிழாவின் 7ஆம் நவநாளை இப்போது நாம் நிறைவு செய்கின்றோம். இன்றைய நாளில் நம் மத்தியில் வருகை தந்து நமக்காக ஜெபித்து இறையாசிரை பெற்று தந்து இந்த நாளில் மன்னிப்புக்கும் ஒப்புரவுக்குமான காலம் யூபிலி என்ற அந்த தலைப்பிலே மன்னிப்பினுடைய அவசியத்தை பற்றி மிக அழகாக பிரசங்கம் வைத்த நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் தந்தை சின்னப்பன் அவர்கள் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், மணப்பாறைக்கு அருகில் இருக்கின்ற பூலாம்பட்டி என்ற பங்கிலே பங்கு தந்தையாக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். ஆர்சி மேல்நிலை பள்ளியின் தாளாளராகவும் அங்கு தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார்கள். அதனால் நம்மளுடைய பகுதியில் உள்ள சில மாணவர்களுக்கு உடைய தந்தையை பற்றி நன்றாக தெரியும். இன்று பிரசங்கம் வைக்கும்போது கூட நிறைய அந்த பள்ளிக்கூடத்து நிகழ்வுகள் இதையெல்லாமே நமக்கு சொன்னாங்க. அதே போல் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்மை பாராட்டு விதமாகவும் தந்தை அவர்கள் அருமையானவர்களே என்று சொல்லி நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தினாங்க. அதே போல் மன்னிப்பு முடியாத ஒன்றல்ல. நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்மால் மன்னிக்க முடியும். மன்னிப்பும் ஜெபமும் இணைந்து செல்ல வேண்டும் என்ற அந்த கருத்தையும் மிக அழகாக வலியுறுத்தினார்கள். எனவே இந்த நாளில் நாம் அழைத்த உடனே மகிழ்வோடு ஏற்று இங்கு வருகை தந்து இன்றைய நாளை நமக்கு சிறப்பித்து தந்த நம்மளுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் தந்தை சின்னப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களுடைய சார்பாக திருமதி கேத்ரின் ஆரோக்கியசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து தங்களுடைய நன்றிகளையும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கின்றார்கள். பாராட்டுகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள் திரு ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்தின் சார்பாக சார்லி அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். சொன்பார்ந்தவர்களே, இந்த நாள் மிக அருமையாக சிறப்பாக இருந்தது. எனவே இந்த நாளை சிறப்பித்த அன்பியத்தினர், புனித லூர்து அன்னை அன்பியம், வேளாங்கண்ணி மாதா அன்பியத்தினர் ஏறக்குறைய 4-5 நாட்களுக்கு முன்னதாகவே இதை பற்றிய அந்த என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஆலோசித்து மிக சிறப்பாக திட்டமிட்டு இந்த நாளில் வருகை பவனி, காணிக்கை பவனி அனைத்திலும் திரளாக பங்கேற்று இந்த நாளை சிறப்பித்து தந்திருக்கின்றார்கள். மிக ஆர்வத்தோடு சிறப்பித்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்கிறோம். மேலும் இந்த நாளில் நம் அனைவருக்கும் உணவும் வழங்குகின்றார்கள். எனவே இப்படி மிக சிறப்பாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற இந்த 2 அன்பியங்களுக்கும் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இத்திருப்பலி மிக சிறப்பாக அமைய நமக்கு உதவி செய்து நம்முடைய அருமையான பாடகர் குழுவினர், இளைஞர் மன்றத்தினர், பீட பணியாளர்கள், பலிபீட சிறார்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைவருடைய அந்த உழைப்பும் அவர்களுடைய அந்த பணியும் இதில் மிக அருமையாக இருக்கின்றன. எனவே இந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை, நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்ந்தவர்களே, இந்த திருப்பலி எல்லாமே கேசி ட்ரிச்சி என்ற அந்த யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகிறது. எனவே இந்த திருப்பலிக்கு வர இயலாதவர்களுக்கு நாம் அதை சொல்லி அதில் அவர்கள் அந்த திருப்பலியை அவர்கள் அதில் கண்டிட நீங்கள் சொல்லுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் நம்மளுடைய பங்கு திருவிழாவின் 8வது நவநாள் சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் புனித அல்ஃபோன்சா அன்பியம் மற்றும் புனித சவேரியார் அன்பியம். வருகை தருகின்ற அருள் தந்தையர்கள் அருள் தந்தை அந்தோணி ரமேஷ் பங்கு தந்தை மலம்பட்டி மற்றும் அருள் தந்தை அந்தோணி சுந்தர பாண்டியன் பங்கு தந்தை ஆர்கேபுரம் காட்டூர். நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பல்சமய நல்லுறவுக்கும் அமைதிக்கும் அழைக்கும் யூபிலி. எனவே நாளைய தினமும் அனைவரும் நேரத்தோடு நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை புனித சந்தியாகப்பர் பாதம் முன்வைத்தோம். நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருக்கு நாம் புகழையும் மகிமையும் சேர்க்கும் வண்ணம் இன்னும் மற்ற நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கும் நாம் சொல்லி இந்த திருப்பள்ளியில் பங்கேற்க, குறிப்பாக திருவிழா திருப்பள்ளி அன்று எல்லாருமே அவர்கள் திரளாக அந்த திருப்பள்ளியில் பங்கேற்ற நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய இல்லத்தினருக்கு, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் இதே உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு இந்த திருப்பலியை நாம் சிறப்பிக்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான திருவிழா நாட்களிலே அடியனை அழைத்து உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கவும் இந்த திருப்பலியை நிறைவேற்றவும் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்புக்குரிய நம்முடைய தம்பி அருள் தந்தை அமல்ராஜ் அடிகளாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களோடு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உம்முடைய திருவிருந்தின் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் மகிழ்விலும் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவரை போற்றுவோம். இறைவா உமக்கு நன்றி.